வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவின் ஆடை மையமாக உள்ள திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி பாதிப்பு. தீபாவளிக்காக சொந்த ஊர் சென்ற தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பாததால் உற்பத்தி முடங்கியது. சங்கராபுரம் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் தேங்கிய மழைநீர். டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம். கோவையில் எதிர்ப்புகளையும் மீறி நடைபெறும் பெட்ரோல் நிறுவன குழாய்கள் அமைக்கும் பணி. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் தர்ணா போராட்டம். கந்தர்வக்கோட்டை அருகே பாழடைந்த கட்டிடத்தில் இயங்கும் அங்கன்வாடி மையம். சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்ததால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் அச்சம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உதகையில் கேக் கலவை தயாரிப்பு. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர், எஸ்பி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீர்காழி அருகே உப்பனாறு கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் வெள்ளத்தில் மூழ்கிய விளைநிலங்கள். விவசாயிகளின் வேதனையை விளக்கும் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தீபாவளியை ஒட்டி சொந்த ஊருக்கு சென்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பாததால் திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஆடை மையமாக அறியப்படும் திருப்பூரில் 20,000க்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. திருப்பூரில் தயாரிக்கப்படும் துணிகள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் உள்நாட்டில் மட்டும் 30,000 கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பூரில் உள்ள ஆடை தயாரிப்பு நிறுவனங்களில் தமிழகம் மட்டும் இன்றி பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களும் பணிபுரிந்து வருகின்றனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த மாத இறுதியில் சொந்த ஊருக்கு படையெடுத்த வடமாநில தொழிலாளர்கள் முழுமையாக பணிக்கு திரும்பவில்லை. இதனால் திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலை கற்றுக்கொண்ட தொழிலாளர்கள் வட மாநிலங்களில் துணி உற்பத்தி ஆலைகளை ஆரம்பித்து வருவதால் திருப்பூர் உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். சங்கராபுரம் அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்கள் பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் உள்ள 4 மற்றும் 10வது வார்டில் 400க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் முறையான வடிகால் வசதிகளை செய்து தராததால் மழை காலங்களில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழையால் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து தேங்கியுள்ளதால் அவர்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. வரும் காலங்களில் மழைநீர் தேங்காத வகையில் வடிகால் வசதிகளை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பட்டியலின மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவையில் கடும் எதிர்ப்புகளையும் மீறி பெட்ரோல் நிறுவன குழாய்களை அமைக்கும் பணி நடைபெற்றதால் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் இருக்கூரில் இருந்து பெங்களூரு வரை பெட்ரோலிய பொருட்களை எடுத்து செல்லும் வகையில் குழாய்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விளைநிலங்கள் வழியாக குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சூலூர் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராட்சத குழாய்களை அமைக்கும் பணி தொடங்கியது. இதையறிந்த அப்பகுதி விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். உங்களுக்கு இன்டிமேட் பண்ணி அக்னாலஜ்மென்ட் பண்ணிருக்காங்க. அது ரெடி தொடர்ந்து நிலத்தை தோண்டி குழாய்களை அமைக்கும்படி நடைபெற்றதால் விவசாயிகள் சூலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் மற்றும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கந்தர்வக்கோட்டை அருகே இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பழைய கந்தர்வக்கோட்டையில் 40 ஆண்டுகளாக பழமை வாய்ந்த கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. அங்கு 25க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில் கட்டடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரை சேதமடைந்து காணப்படுகிறது. நேற்று பெய்த கனமழையால் அங்கன்வாடி மைய சமையலறையில் உள்ள சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்தன. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றாலும் சிதலமடைந்துள்ள அங்கன்வாடி மையத்திற்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் அச்சப்படுகின்றனர். குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பு கருதி பழைய கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டித்தருமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 வருஷம் இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த பால்வாடியில் தான் படிச்சிருக்கோம். இப்போ என் குழந்தைங்களும் அங்கே தான் படிக்க போகிறாங்க. இந்த கட்டடம்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கனால நாங்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் மனு கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. சிமெண்ட் பூசு இருந்து கீழே விழுந்து இதாக இருக்குது. குழந்தைங்களை அனுப்பவே பயமாக இருக்குது. நீங்கள் தான் அதுக்குள்ளே நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். பால்வாடியை பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷமாக இந்த கட்டடம் கட்டி எந்த ஒரு புதுப்பீடும் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மேற்கூரை எல்லாமே இடிஞ்சு விழுது, பாலமாக வெடிச்சு இருக்குது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஒரு முறை ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆய்வு செஞ்சுட்டு போயும் இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ இன்றைக்கி பேஞ்ச கூட மழையில் கூட மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நிறைய விரிசல் இருக்குது. குழந்தைங்கள்லாம் பால்வாடி அனுப்புறதுக்கே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த அங்கன்வாடி கட்டடத்தை ஒரு புதுப்பிச்சு தர மாதிரி, ஒரு புதிய கட்டடம் அமைச்சு தர மாதிரி தமிழ்நாடு அரசு அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு உதகையில் பாரம்பரிய முறைப்படி கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலகம் முழுவதும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி உதகையில் உள்ள நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. முந்திரி, திராட்சை, பிஸ்தா, பாதாம், செரி போன்ற உலர் பழங்கள் மற்றும் ஒயினை சேர்த்து கேக் கலவை தயாரிக்கப்பட்டது. இங்க மிக்ஸ் பண்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லா வருஷமும் நாங்க இங்க வந்திருக்கோம், பண்றோம். இது ஒரு 1 month அப்படி ஊற வச்சு எல்லாம் பண்ணி கேக்கு அந்த பதத்துக்கு வந்த உடனே வாங்குறதுக்காக நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். இதை வாங்குறதுக்குன்னா இங்க வருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆன ஃபீலிங் இப்பவே எங்களுக்கு. பாரம்பரிய முறையில் உருவாக்கப்பட்ட கலவை பதப்படுத்தப்பட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது கேக் தயாரிக்க பயன்படுத்தப்பட உள்ளது. இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, மாவட்ட எஸ்பி நிஷா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆரணி அருகே சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவரின் உடலை 2 கிலோமீட்டருக்கு கரடு முரடான பாதையிலும் வயல்வெளி வழியாகவும் கொண்டு செல்லும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மட்டதாரி ஊராட்சியில் மைனந்தல் கிராமம் அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் சுமார் 500 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மைனந்தல் கிராமத்தில் இருந்து சுடுகாட்டிற்கு செல்ல பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடல்கள் வயல்வெளி மற்றும் நீரோடைகளின் வழியாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது. சுடுகாட்டுக்கு செல்ல பாதை அமைத்து தருமாறு கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மைனந்தல் கிராமத்தை சேர்ந்த முதியவர் ஒருவர் கடந்த செவ்வாய்க்கிழமை காலமானார். அவரது உடலை உறவினர்கள் வயல்வெளிகள் வழியாக சிரமப்பட்டு தூக்கி சென்று இடுகாட்டில் அடக்கம் செய்தனர். இனியாவது இந்த அவலம் தொடராமல் இருக்க இடுகாட்டுக்கு செல்ல பாதை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு மைனந்தல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளி மாவட்டங்களில் சேகரிக்கப்பட்ட பல 100 டன் தோல் கழிவுகள் திண்டுக்கல்லில் கொட்டப்படுவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வந்த 40 தோல் தொழிற்சாலைகள் 15 வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டன. இருப்பினும் தோல் தொழிற்சாலைகள் இயங்கி வந்த குட்டியப்பட்டி, பொன்னி மாந்துரை, காமாட்சிபுரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நிலத்தடி நீர்மட்டம் தற்போது வரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற வெளி மாவட்டங்களில் உள்ள தோல் தொழிற்சாலைகளில் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுகள் பொன்னி மாந்துரை பகுதியில் கொட்டப்படுகின்றன. இதைத் தொடர்ந்து கழிவுகளை ஏற்றி வந்த 2 டிராக்டர்களை சிறைப்பிடித்து பொன்னி மாந்துரை பகுதி மக்கள் ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
தோல் கழிவுகள் கொட்டப்படுவதால் பொன்னி மாந்துரையில் கடும் துர்நாற்றம் வீசுவதாக கூறும் அப்பகுதி மக்கள் இந்த பிரச்சினையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சாலையில் ஏற்பட்டுள்ள ராட்சத பள்ளத்தால் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. அத்திப்பட்டில் இருந்து நிலக்கரி முனையத்திற்கு செல்லும் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் ஆங்காங்கே ராட்சத பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளது. அவ்வழியாக நிலக்கரி லோடு ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் பள்ளத்தில் சிக்கி அடிக்கடி பழுதாகி வருகின்றன. எனவே இந்த சாலையை சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் முக்கடல் சங்கம பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நடைபாதையில் கடை அமைத்துள்ளனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு வழியில்லை என்று கூறி குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாகையில் ஊராட்சி பகுதியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெய்விளக்கு ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதை கண்டித்து நெய்விளக்கு கடைத்தெரு பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பகுதி மக்கள் நகராட்சியுடன் இணைக்கும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 45வது வார்டு பகுதிகளில் வாகன போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியரை அச்சுறுத்தும் வகையில் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் மாடு வளர்ப்போர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாடுகளை பராமரிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஆட்சியரின் உத்தரவை மீறி பன்ருட்டி சாலையில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்து சென்றனர். மாடுகளுக்கு உரிமை கோரி வருபவர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நெல்லையின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நெல் நடவு பணிகளை தொடங்கியுள்ளனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர் உள்ளிட்ட இடங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து நீர்நிலைகளும் வேகமாக நிரம்பி வருவதால் ராதாபுரம் விவசாயிகள் நெல் நடவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் கோவிலில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் நிரம்பிய தீர்த்த குடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அன்னை வேளாங்கண்ணி பள்ளியில் குழந்தைகள் தின விழா கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஜவஹர்லால் நேரு வேடமணிந்து வந்து உலக அமைதியை வலியுறுத்தினர். அருட்தந்தை பால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் போர் வேண்டாம், உலக அமைதி வேண்டும் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அத்துடன் நேரு வேடம் அணிந்த குழந்தைகள் சமாதான புறா வடிவில் நின்று உலக அமைதியை வலியுறுத்தியது அனைவரின் பாராட்டையும் பெற்றது. சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும், அதுக்குதான் நாங்க புறா மாதிரி நிக்கிறோம். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. நீங்க எல்லாம் சேலத்தில் சிறை வார்டன்களின் பணியை பாராட்டி சிறைத்துறை அதிகாரிகள் பாடல் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். சேலம் மத்திய சிறை கண்காணிப்பாளராக பணியாற்றி வரும் வினோத் என்பவர் கைதிகளை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபடும் வார்டன்களை பாராட்டி பாடல் எழுதியுள்ளார். இப்பாடலை சிறை காவலர்களை பாடிய நிலையில் இதற்கு இசைக்கலைஞர்கள் இசையமைத்து கொடுத்துள்ளனர். வானம் போல உயர்ந்து நிற்கும் என தொடங்கும் இப்பாடல் இணையத்தில் வேகமாக வைரலாகி வருகிறது.
படிக்கல வேலைக்கு போகல கல்வியோடு கைத்தொழிலை கற்று தந்தோமே வேலை வாய்ப்பை பெற்று தந்தோமே பள்ளிக்கும் போகல பாடமும் படிக்கல வேலைக்கும் போகல கல்வியோட கை தொழிலை கற்று தந்தோமே வேலை வாய்ப்பை பெற்று தந்தோமே தந்தன தந்தன தானே தந்தன தந்தனா தந்தன தந்தன நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு திமுக நிர்வாகி முத்துராமன் என்பவர் சென்ற காரை வழிமறித்து 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்த வழக்கில் ராம்கி, குணா, தங்கவேல், தில்லை, முத்துராமன் ஆகிய 5 பேர் கைதான நிலையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களுக்கு நெல்லை நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. நீலகிரி அருகே சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை ஆக்ரோஷமாக தூக்கி வீசிய காட்டெருமையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடி, சிறுத்தை, காட்டெருமை போன்ற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி கொடநாடு செல்லும் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை காட்டெருமை தூக்கி வீசிய காட்சி வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான இடத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி அணைப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 1 ஏக்கர் நிலத்திற்கு போலி ஆவணங்கள் தயாரித்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வருவாய்த்துறை மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி அணைப்பட்டி திமுக ஊராட்சித் தலைவர் தங்கப்பொண்ணு உட்பட 30க்கும் மேற்பட்டோர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நான் மதுரை கோர்ட் ஹைகோர்ட்டில் நான் கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் போட்டு இப்போ நில அளவியர் வந்திருக்கதா எனக்கு. ஆனால் ஒரு தலைவன்ற ஒரு முறையில் எந்த தகவலுமே எனக்கு இல்லை. அதிகாரி பேர்லேருந்து எனக்கு எந்த தகவலுமே இல்லை. அதிகாரி எனக்கு முழுமையான ஒத்துழைப்பை தர்றதே கிடையாது. எங்கள் பஞ்சாயத்துக்கு வரப்போ எந்த ஒரு இதுக்கே நாலேஜுக்கே இல்லை. இப்போ வந்தது கூட எனக்கு தெரியாது.